வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த நாளில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு உண்டான சொல்யூஷனை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இருக்கிற நிலைமைக்கு நாம் தான் நம்மளுடைய ஊன்றுகோலாகவும் நாம் தான் நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு உண்டான அந்த பவரை நம்ம தான் கொண்டு போகணும். ஏன்னா அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை மூவ் பண்ணணும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? அதனால் எக்காரணத்து கொண்டும் இந்த தை திருநாளில் துவண்டு போய் உட்காந்துடாதீங்க. உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? யார் தடுத்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு வருஷம் கழிச்சோ, இல்லை 2 வருஷம் கழிச்சோ, இல்லை 1 மாதம் கழிச்சோ, ஒரு 2 நாள் கழிச்சோ, 3 நாள் கழிச்சோ, எப்போ வேணாலும் அது கிடைக்கலாம். அதனால் கிடைக்காது, நம்ம இதோட நம்ம விட்டுடலாம் அப்படின்னு மட்டும் முயற்சியை கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய பாதையை நோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சொந்தங்களுக்கும், என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும், என்னுடைய பாச உறவுகளுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு, இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா அவன் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? தமிழ் புத்தாண்டு அப்படின்றத இதை தான் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடணும். நம்ம வருஷங்களை சரியான முறையில் சித்திரை, வைகாசி அந்த மாதிரி நம்ம மாதங்களை சரியான முறையில் நம்ம கணிச்சதுனால அதை நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உழவு தொழில் தான் நம்மளுடைய பாரம்பரிய தொழில். ஓகேங்களா? நம்ம உழுதாக தான் நமக்கு உண்டான உணவு கிடைக்கும். விவசாயம் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். முதல்ல உணவு தான். உணவு, உடை, இருப்பிடம் இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இருப்பிடம், அதுக்கப்புறம் உணவு, உடை, இருப்பிடம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம உழவு தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய முதல் தொழில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உழவு தொழில் தான். அதனால் இந்த உழவு தொழில் தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு தை திருநாளில் எல்லாருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னுடைய முருகப்பெருமான்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில்